சகலமும் குருவே. நான் உங்கள் தங்கா. பொதுவாக இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் மனுஷங்க பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏதர் அது மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உடல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். உடல் சார்ந்த பிரச்சனைகளின் போது அவங்களுக்கு வர முடியாத ஒரு நோய்கள் வந்திருக்கலாம், வரக்கூடாத நோய்கள் வந்திருக்கலாம். ஸோ இதில் அவங்க அதில் அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அதில் இருந்து வெளியே வரக்கு யோசிக்காமல் அதுக்குள்ளேயே அவங்க மூழ்கி போயிடுறாங்க. திரும்ப அதை நினச்சி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப சோகமாகிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விடைகள் உண்டு, கண்டிப்பாக உண்டு. நம்ம பாரத திருநாட்டில் ஞானியர்களும் சித்தர்களும் பலவிதமான சொல்யூஷன்ஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க. பட் அது எல்லாம் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியுதா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ நம்மளோட இந்த ஒரு பிரச்சனைக்கு என்னதான் சயின்ஸு பெரிய லெவலில் டேப்லெட்டு ட்ரீட்மெண்ட்டு அப்படி இருந்தால் கூட அதெல்லாம் ஒரு தொடர்கதையாகவே போயிட்டுருக்கு. அப்போது நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்காமல் இங்கே நம்ம எதையும் மாற்ற முடியாது. ஒரு நோய் வந்துட்டால் ரொம்ப டல்லாகி உட்கார்றதும், ஒரு பிரச்சனை வந்துட்டால் மனசோர்வாகி ரொம்ப உட்கார்றதும் மனிதனோட இயல்பாக இருக்குது. அப்போது நம்ம இதில் இருந்து எப்படி வெளியே வர்றது? கண்டிப்பாக வெளியே வர முடியும். நம்மளோட யோகா, மெடிடேஷன், சித்தா, அந்த 3 கான்செப்ட்லேயும் நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைலை புதுப்பிச்சிக்க முடியும். கண்டிப்பாக இதில் கண்டிப்பான முறையில் சொல்யூஷன்ஸ் இருக்குது. யோகா மூலமாட்டு நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்க முடியும். நம்ம பிராண சக்தியை வச்சே நம்ம உடலில் உள்ள நோய்களை க்யூர் பண்ண முடியும். இது ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும். டேப்லெட் மற்ற ட்ரீட்மெண்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெடிடேஷன் நம்ம உள் அமைதியை கொடுக்கும். அது மூலமாக பல மனப்பிரச்சனைகள் குறையும். மனப்பிரச்சனைகள் குறைஞ்சாலே நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் எல்லாமே நமக்கு சாதகமாக அமையும். சித்தா நம்ம உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். சித்தாவில் உடல் சார்ந்த ஒரு நல்ல, ஏன்னா அதில் உணவே தான் மருந்தாக இருக்குது. அப்போது அந்த உணவை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்போது யோகா, மெடிடேஷன், சித்தா மூலமாக ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம டெயின் ஃபவுண்டேஷன் மதுரை, நாகர்கோவில், சென்னை, இந்த 3 இடத்துலையும் டெயின் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டுருக்கோம். இது மூலமாக சுகராக இருக்கட்டும், ப்ளட் ப்ரெஷராக இருக்கட்டும், இதய நோய்களாக இருக்கட்டும், மற்றும் உடலில் வரக்கூடிய என்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த OMS யோகா, மெடிடேஷன், சித்தாவில் சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதுபடி அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.